வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டியோட எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த வேலையும் என்ன பண்ண போறோம்னா 28th நவம்பர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கரண்ட் அஃபேர் பிளஸ் சயின்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ கரண்ட் அஃபேரும் சயின்ஸும் எந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். எதுக்காக இது ரெண்டு பர்டிகுலரா சொல்றேன்னா இதுலதான் கான்ட்ரவர்ஷியல் போயிட்டு இருக்கு. அதாவது கரண்ட் அஃபேர்ல வந்து ஜிகேல 20 கொஸ்டினுமே கரண்ட் அஃபேரா கேட்கறாங்க சார் அப்படின்னு எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. சில ஸ்டூடெண்ட் வந்து சார் 10 கொஸ்டின்ஸ்க்கு மேல என்னன்னா கரண்ட் அஃபேர் தான் இருக்கு. பட் நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் போடும்போது நிறைய ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ், அதாவது ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டில இருந்து நிறைய கொஸ்டின் போட்டீங்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கேட்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதனால என்னன்னா எப்படி கரண்ட் அஃபேர் ஓரியண்டா கேட்டிருக்காங்க, எந்த மாசம், என்ன பர்டிகுலர் டாபிக்கை ஃபோக்கஸ் பண்றாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். சயின்ஸ்ல என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்கூல் புக் ஓரியன்டா தான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களா இல்ல அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கறாங்களான்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்க்கு வந்து டவுட் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சார் ஸ்கூல் புக்ல இருந்தெல்லாம் வந்து கேட்காம ரொம்ப தாண்டி ரொம்பவே வந்து ஃபேக்சுவலா தான் கேட்கறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால என்னன்னா இந்த ரெண்டு டாபிக்கை மட்டும் பர்டிகுலரா எடுத்து எப்படி கேட்டிருக்காங்க, சயின்ஸை ஸ்கூல் புக்கை வச்சு தான் கேட்கறாங்களா இல்ல வேற மாதிரி கேட்டிருக்காங்களா, கரண்ட் அஃபேர்ல எப்படி கேட்டாங்க, இதான் டீட்டெயிலா என்ன பண்ண போறோம் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கரண்ட் அஃபேர். இதுல பாருங்களேன், ஜூலை 2025. அப்ப என்ன தெரிஞ்சுக்குன்னா அப்கமிங் ஷிஃப்ட் இல்ல அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ல எந்தெந்த மாசம்லாம் கை வைக்கிறாங்கன்னு அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜூலை 2025 ஒரு மிசைலோட வெர்ஷன் இருக்கான், அது டிஆர்டிஓ டெவலப் பண்ணிருக்காங்க. அது லடாக்ல வந்து டிப்ளாய் பண்ணிருக்காங்க. அந்த மிசைலோட வெர்ஷன் பேர் என்ன, அதான் கேக்குறாங்க. அப்ப இந்த கொஸ்டின் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, குரூப் டி பொறுத்தளவுக்கு டிஃபென்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆகாஷ் பிரைம். இது ஜூலைலுமே என்னன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்ததாம். ஆகாஷ் பிரைம் மிசைல் தான் என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம், சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்தியன் ஆர்மி வந்து லடாக்ல வந்துன்னா டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதை யாரு உருவாக்கி இருப்பாங்கன்னா டிஆர்டிஓ உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், இது கரண்ட் அஃபேர் நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம்னா இது ஓரளவு வந்துன்னா தெரிஞ்ச கொஸ்டின் தான் இருக்கும். சரி, அடுத்து வாங்க. வேற என்ன கேட்டிருக்காங்கன்னா, G7 சமிட், அதாவது 2025 G7 சமிட் எங்க நடந்துன்னு கேட்டிருக்காங்க. இது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், அதாவது இன்டர்நேஷனல் ரிலேட்டடா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் வந்து கேட்பாங்க. அது ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும், அப்கமிங் ஷிஃப்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து என்னெல்லாம் மேஜரான வந்து இன்டர்நேஷனல் சமிட் நடந்துச்சோ, இப்ப G7 சொல்றாங்களா, அதே மாதிரி வந்து பிரிக்ஸ் கண்ட்ரியோட சமிட் இருக்கும், சார்க் இருக்கும், பிம்ஸ்டெக் இருக்கும், G20 இருக்கும். இதோடலாம் என்ன அப்படின்னா எங்க சமிட் நடந்தது 2025, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த G7 சமிட் எந்த கண்ட்ரில நடந்திருக்கும் அப்படின்னா கனடால நடந்திருக்கும். ஸோ இதுவும் கரண்ட் அஃபேர்ல இருந்ததுதான். ரைட்டா? ஸோ G7 மீட்டிங் வந்து கனடால தான் நடந்திருக்கும். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன, இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் வந்து கனடால வரும். சரி, இதை தப்பா கொடுத்துருக்கேன். G7 சமிட் வந்து என்னன்னா கனடா வரும், இதை மட்டும் மாத்திக்கங்க. அடுத்து பாருங்களேன், உமன் சிங்கிள் கேட்டகரி, அதாவது ஆஸ்திரேலியா ஓபன் 2025 உமன் கேட்டகரி, உமன் சிங்கிள் கேட்டகரியில ரன்னர் அப்ப வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா கரண்ட் அஃபேர் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறீங்களா, அதுல நான் எதை மென்ஷன் பண்ணிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்னரை வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ ஆஸ்திரேலியன் ஓப்பனோட மேல் சைட் பார்த்தோம்னு வச்சுக்கலாம், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியா இருக்கும். அதுல மேல்ல வந்து யார் வின் பண்ணிருப்பேன்னா ஜானிக் சின்னர் தான் வந்து வின் பண்ணிருப்பாரு. அதே ஃபீமேல் சைடு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், உமன் சிங்கிள் டைட்டில் பார்க்கும்போது வந்து மெடிசன் கீ இவங்க வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஆனா கேள்வி எதை கேட்டுச்சுன்னு பாருங்களேன், வின் பண்ணதை விட தோத்தவங்க யாரு அதை கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்மளால வந்து ஞாபகத்துல வச்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்கங்க, நம்மளுக்கு லேர்ன் பண்ணதை வச்சு கேட்டிருந்தாலும் ஆன்சர் பண்ணணும். லேர்ன் பண்றதை வச்சு தெரியாம ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணணும். ஏன்னா இதை யாருமே வந்து என்னன்னா மைண்ட்ல வச்சுக்க மாட்டாங்க. ஜெயிச்சவங்களை மைண்ட்ல வச்சுக்கிறதே வந்து பெரிய டவுட்டா இருக்கு. இதுல வந்து தோத்தவங்க அது ரன்னர் அப்ப கேட்கும்போது வந்து ரொம்பவே வந்து டஃப்பான கொஸ்டின். ரைட்டா? எதுக்காக சொல்ல வேணா, கரண்ட் அஃபேர் அன்பிரிடிக்டபிள்னா எப்படி கேட்கறாங்க, எந்த பேட்டர்ன் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அப்ப இது என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்லயுமே எது பார்த்தோம்னா டென்னிஸ் ரிலேட்டடா வந்து கேட்கறாங்க. ரைட்டா? சரி, அடுத்து வாங்க. அடுத்து பார்த்தோம்னா which parachuting coach was awarded an துரோணாச்சாரி அவார்ட் இன் 2025. ஆக்சுவலி என்ன, ஜனவரி மாசம் ஸ்போர்ட்ஸ் அவார்டு வந்து என்னன்னா நம்ம இந்தியாவில் கொடுப்பாங்க, எல்லா வருஷமும் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் அவார்டுல என்னெல்லாம் வரும்னா மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு, அர்ஜுனா அவார்டு, அதோட என்னன்னா துரோணாச்சாரி அவார்டுமே வந்து ஃபேமஸ். இது இந்தியாவில் இருக்கிற வந்து பெஸ்ட் கோச்சுக்கு வந்து கொடுக்குற அவார்டு. இந்த வருஷம் 2025 பாராஷூட்டிங் கோச்சுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்களா, அது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், ஜனவரியில இருந்ததுதான் உத்தரகாண்டை சேர்ந்த சுபாஷ் ராணா, இவருக்கு தான் வந்து துரோணாச்சாரி அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. அப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா வந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க குரூப் டி அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பாருங்களேன்,
பத்மஸ்ரீ 2025 எந்த கிரிக்கெட்டருக்கு கிடைச்சது? இது நம்மளே வந்து என்னன்னா, நீங்க சும்மா யூடியூப்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போதே பார்த்திருப்பீங்க. அஸ்வின் வந்து வாங்குன மாரிலாம் வந்து நெறைய வீடியோ போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அத வச்சு கூட நீங்க கனெக்ட் பண்ணலாம். எங்கேயாவது நம்ம பார்த்திருப்போம். ஏதாவது உள்ள வந்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தோம்னா, அத வச்சு கூட ஆன்சர் பண்ண முடியும். சரி, அடுத்து ஈவன் அதுவுமே வந்து ஏப்ரல் மாசம் தான். அஸ்வின் என்னன்னா பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்குனாரு. அடுத்து வாங்க. அடுத்து என்ன கரண்ட் அஃபேர்னா, ஃபர்ஸ்ட் அசெம்பிளி ஆஃப் த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் வந்து எங்க நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒன்றும் கிடையாது. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, அதாவது இங்க இருக்க பாருங்களேன். பிக் கேட் மீன்ஸ் வந்து என்னன்னா, உலகத்துல இருக்கிற கேட் வகையை சேர்ந்த சிறுத்தை, சிங்கம் இதெல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு இன்டர்நேஷனல் கோஆபரேஷன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ். அது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க தான் இருக்குன்னா, இந்தியா தான் அதோட பெரிய லெவல்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட ஃபர்ஸ்ட் சமிட்மே என்னதான் நடக்குன்னா, நம்ம இந்தியால தான் நடந்திருக்கும். அப்ப அதை வச்சு பார்க்கும்போது இதான் ஆன்சர் வரும். அடுத்து கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ 2024 கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் 2025 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க பிப்ரவரி மாசம். இந்தியாவோட ஸ்கோர் ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நான் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா, இந்த கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் கொடுத்துருப்பேன். இந்தியாவோட ரேங்கை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவேன். 96வது ரேங்க் என்ன அப்படின்னா இந்தியாவோட இருக்கும். பட் கேள்வி என்ன கேட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம், இந்தியாவோட ரேங்க்லாம் ஓகே, அதுல எவ்வளவு ஸ்கோர் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கோர் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானதுங்க, மைண்ட் வச்சுக்க முடியாது. பட் தெரிஞ்சுக்கேன் இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 38 ஸ்கோர் வந்து வாங்கியிருக்காங்கன்னா, அதோட ரேங்க் பார்த்தா 96 வந்து ரேங்க் என்னன்னா இந்தியா இருக்கு. ஸோ ரொம்பவே வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர் ரொம்ப டெப்தா போறாங்க. ஸோ தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓரளவு நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கை வைங்க. சுத்தமாவே தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நெகட்டிவ் இருக்கு. இவ்வளவு நெகட்டிவ் மார்க் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம வந்து போயிடக்கூடாது. சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சயின்ஸ் வந்து பார்க்கலாம். இது ஸ்கூல் புக் ஓரியன்டடான கொஸ்டின்ஸ் இருக்கா, ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மாதிரி பேட்டர்ன்லாம் கேட்டிருக்காங்கன்னு சரி ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்ப பிசிக்ஸ்ல பாருங்களேன், நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்ஸ் அப்ப என்ன, ஃபோர்ஸ் அண்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டாபிக்ல கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஸ்கூல் புக்ல இருக்கிறதா. எதுக்காக சொல்றேன்னா, நான் ஸ்கூல் புக்கை வச்சு தான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் வந்து எடுத்திருந்தேன். என்னோட கிளாஸை ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இது என்டையரா என்னன்னா ஸ்கூல் புக்ல இருக்கிறதா. அதாவது நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனுக்கு இன்னொரு பேரு லா ஆஃப் இனேஷன் சொல்லுவோம், நிலைமை விதி அப்படின்னு சொல்லுவோம். இது ஈஸி தான், நீங்க வந்து பேசிக்கா லேர்ன் பண்ணிருப்பீங்க. அப்ப இதை வச்சு என்ன சொல்லலாம்னா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து லா ஆஃப் இனர்ஷியா. பிசிக்ஸ்ல என்னன்னா ரொம்ப டெப்த் போலாம். ஆனா 2022 பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், கொஸ்டினோட லெவல் வந்து ரொம்ப டெப்த் இருந்தது. இந்த வருஷம் சயின்ஸ்ல ரொம்ப டெப்தா போகாம கொஞ்சம் மேலோட்டமா தான் வந்து கேட்கறாங்க. ஸோ அதனால என்னன்னா சயின்ஸ்ல கொஞ்சம் அதிகமா கவனம் கொடுங்க, நம்மளால நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரி, இப்ப அடுத்த கேள்வியில என்ன, ரெசிஸ்டிவிட்டி வந்து இன்க்ரீசஸ் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு இருக்கா. இது என்ன டாபிக் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிசிட்டி இருக்கு பாத்தீங்களா. ஸோ எலக்ட்ரிசிட்டியோட டாபிக் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிருப்போம். இப்ப என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு வயர் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு காப்பர் வயர் வழியே கரண்ட் வந்து போகும்போது என்ன ஆகும்னா, ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு வந்து நடந்துட்டு இருக்கும். அந்த எதிர்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அது ஒவ்வொரு கடத்திக்கும் வந்து வேறுபடும், ஒவ்வொரு கண்டக்டருக்கும் வந்து வேறுபடுன்னு சொல்லுவாங்க. இப்ப ரெசிஸ்டிவிட்டி அந்த எதிர்ப்பு தன்மை வந்து அதிகரிக்குதுன்னா, அதை எதை பொறுத்து அதிகரிக்கும், அந்த கடத்தியில ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணதுனால ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதை எதை பொறுத்து மாறும், அதான் வந்து கேட்டிருக்காங்க. இது கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் ப்ராப்பரா வந்து சொல்லியிருப்பேன். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். அதாவது ஒரு கண்டக்டர்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் எதை பொறுத்துலாம் வந்து மாறுபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், லென்த் ஆஃப் த கண்டக்டர் பொறுத்து. அதாவது ரெசிஸ்டன் ஆனது அந்த கண்டக்டரோட லென்த்தை பொறுத்து என்ன ஆகும்னா மாறுபடும். அதாவது என்ன, அதிகமா கண்டக்டர் லென்த் இருந்துச்சுன்னா அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனா இருக்கும். விச் மீன்ஸ் என்ன, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏரியா கிராஸ் செக்ஷனல் ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், கிராஸ் செக்ஷனல் ஏரியா கம்மியா இருக்கும். அதாவது அந்த ஒரு கடத்தி சொன்னோம் பாத்தீங்கன்னா, அந்த கடத்தியோட தடிமன் இருக்கு பாத்தீங்கன்னா, அதோட அளவு வந்து என்னன்னா கம்மியா இருந்துச்சுன்னா அதுல அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் தடை பண்றது. ரொம்ப சின்னதா தான் அளவு இருக்குன்னு வச்சுக்கலாம், அதன் மூலம் கரண்ட் போக முடியாது, நிறைய வந்து என்ன ஆகும்னா தடைப்படும்ல. அது அந்த இடத்துல வந்து கான்செப்ட். இது ரெண்டாவது. மூணாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மெட்டீரியலை பொறுத்து, நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறுபடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மூணாவது. இப்ப இதை வச்சு இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். எப்படி ஆன்சர் பண்ண முடியும்னா, நல்லா கவனிங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுமா என்ன, கிடையாது. நான் என்ன சொன்னேன், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்.
அப்ப ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஏரியா என்ன ஆகும்னா டிக்ரீஸா இருக்கணும். அதாவது ஏரியா கம்மியா இருக்கனால தான் ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வராதுன்னு எடுக்கலாம். லென்த் டிக்ரீஸ் ஆகறனால நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது லென்த் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்தாப்புல ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, லென்த் டிக்ரீஸ் ஆகுது. ஆனா லென்த் கம்மியா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெசிஸ்டிவிட்டியும் கம்மியா தான் இருக்கும். ஆனா இந்த இதுல ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அதனால என்ன வராதுன்னா இதுவும் வராது. என்னன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இது வந்து ஒரு ஃபேக்டர். அதாவது டெம்பரேச்சரை கூட்டும் போது என்ன ஆகும்னா ரெசிஸ்டிவிட்டியுமே அதுல வந்து என்னன்னா கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த கரண்ட் போறத தடைப்படுறது என்னன்னா அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுதான். இது நான் ப்ராப்பரா ரொம்ப டெப்தா என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். ஈவன் இது ப்ரீவியஸ் கொஸ்டின் 2022ஓட ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸ்லுமே நான் வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணேன். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ப்ரீவியஸ் இயர்ல என்ன பேட்டர்ன் எடுத்தாங்களோ அதே பேட்டர்ன் தான் சயின்ஸ். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்றேன்னா டெப்த் மட்டும் வந்து மாறுது. அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து வாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ரூதர்ஃபோர்டோட ஆல்பா பார்ட்டிகிள் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது அனிமேஷனை வச்சுமே வந்து சொல்லியிருப்பேன். அதாவது ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான பேர் தான் ஆல்பா பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலம் அவர் எதை கண்டுபிடிச்சிருக்கோம்னா அட்டாமிக் நியூக்ளியஸ். அதாவது ஒரு அணு இருக்குன்னா அணுக்குள்ள என்னன்னா நியூக்ளியஸ் இருக்கு அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இது என்னன்னா ஸ்கூல் புக்லயுமே நிறைய இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த படத்தை தான் இதை வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நல்லா கவனிங்களேன், எங்க இருக்குன்னா ரூதர்ஃபோர்ட் இருக்காரா, ஆல்பா பார்ட்டிகல் இருக்கா, ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். இதன் மூலம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நியூக்ளியர் மாடல் ஆஃப் த ஆட்டமை என்ன பண்ணா ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. ஈவன் இதுதான் இங்கேயே வந்து கொடுத்துருக்கேன். அந்த நியூக்ளியஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அது என்னன்னா பாசிட்டிவ்ல சார்ஜான சென்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதை சுத்தி தான் வந்து எலக்ட்ரான் என்னன்னா சுத்தி வருது. நியூக்ளியஸ் இருக்கும், இந்த நியூக்ளியஸை சுத்தி தான் எலக்ட்ரான் சுத்தி வருது. இவர் வந்து என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம், இவரோட மாடல்ல வந்து சொல்லியிருப்பாரு. இப்ப இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டம் ரிலேட்டடா நிறைய வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு தியரி சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து இதா வரும். இது எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணிக்கங்க. என்னோட கிளாஸஸ் பார்க்காட்டாலும் நீங்க ஸ்கூல் புக் இல்ல அதர் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை நீங்க ரிலேட்டடா கண்டிப்பா லேர்ன் பண்ணிருப்பீங்க. இதை ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா ரீக்ரியேட் பண்ணுங்க. அப்கமிங் ஷிஃப்ட் ஸ்டூடெண்ட். சரி, அடுத்து வாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா செல் டிவிஷன் அப்ப ஹவு many டாட்டர் செல் ஆர் ஃபார்ம்டு அப்படின்னு கேக்குறாங்க. இது என்னன்னா செல்லோட டாபிக், பயாலஜில செல்லோட டாபிக். அதுல செல் டிவிஷன்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு டெப்தாவே வந்து என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம், ஸ்கூல் புக்களுமே வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. நல்லா கவனிங்க. அதாவது நம்மளுக்கு செல் டிவிஷன் ஆகுறது 2 தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஒண்ணு மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு மியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மியாசிஸ் என்பது செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். மைட்டாசிஸ் என்பது ஏசெக்சுவல். அதாவது இப்ப சின்ன வயசுல இருந்து வளர வளர நம்ம உடம்பு பாடிலாம் வந்து பெருசாகுது பாத்தீங்களா? அதெல்லாம் என்ன செல் வந்து டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஏசெக்சுவல்னு சொல்லுவாங்க. செக்சுவல் மீன்ஸ் குழந்தை உருவாகும்போது அதுல இருக்கு பாத்தீங்களா? அந்த செல் டிவிஷன். அதுதான் வந்து என்னன்னா மியாசிஸ் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த மைட்டாசிஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல என்ன ஒரு செல் டிவைட் ஆகுதுன்னா ஃபைனலா வந்து 2ஆ உடையும்னு சொல்லுவாங்க. அதே மியாசிஸ் பொறுத்தளவுக்கு ஸ்டேஜ் வந்து 2ஆ இருக்கும். மியாசிஸ் பார்ட் 1, மியாசிஸ் ஸ்டேஜ் 2 அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல 2ஆ மட்டும் தான் உடையும். ஆனா அதுக்கப்புறம் என்னன்னா அந்த 2ஆவது பாத்தீங்களா, அது அகைன் 2ஆகும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்ல வாரு அப்படின்னா மைட்டாசிஸ் பொறுத்தளவுக்கு ஒரு செல் டிவைட் ஆகுறது 2ஆ டிவைட் ஆகும். மியாசிஸ் பொறுத்தளவுக்கு ஒரு செல் டிவைட் ஆகுறது 4ஆ டிவைட் ஆகும். இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கங்க. அப்ப இத வச்சு பார்க்கும்போது என்ன, ஹவ் மெனி டாட்டர் செல் ஆர் ஃபார்ம் செல் டிவிஷன்னா மைட்டாசிஸ் பொறுத்தளவுக்கு 2, மியாசிஸ் பொறுத்தளவுக்கு 4. ஏன்னா இப்பதான் பார்த்தோம். மியாசிஸ் பொறுத்தளவுக்கு 4. அதனால இதான் வரும் ரைட்டா. அடுத்து விச் டைப் ஆஃப் ரியாக்ஷன் அக்கர் பிட்வீன் பேரியம் குளோரைட் அண்ட் சோடியம் சல்ஃபேட் அப்படின்னு இருக்கா. இது கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கும். ஈவன் நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இதே பேட்டர்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். இங்க பாருங்களேன், அப்படியே கொடுத்துருக்கேன் பாருங்களேன். குரூப் டி 2022ல சேம் பேட்டர்ன். ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அது எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன, ஐ மீன் அதோட ரியாக்ஷன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்களா. இதே தான் என்னன்னா இங்கேயும் கேட்டு வச்சிருக்காங்க. அப்ப பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது ரைட்டா. ஸோ அது கேட்கிற கேள்வியோட பேட்டர்ன் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். ஒன்று பேரியம் குளோரைடுக்கும் சோடியம் சல்ஃபேட்டுக்கு உள்ள வந்து அது கெமிக்கல் ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அதை வச்சு என்னன்னா நீங்க ஆன்சரை பிடிச்சலாம். அதாவது பேரியம் குளோரைடு PaCl2 வரும், சோடியம் சல்ஃபேட் NO2SO4.
இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பேரியம் இருக்கு பார்த்தீங்களா? பேரியம் பார்ட்டும், அந்த சல்ஃபேட் பார்ட்டும் சேர்ந்து பேரியம் சல்ஃபேட்ட உருவாக்கும். அதுக்கப்புறம் அந்த சோடியமும், குளோரைடும் சேர்ந்து சோடியம் குளோரைட வந்து ஃபார்ம் பண்ணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன பேட்டர்னா ஃபாலோ ஆகும். அதாவது டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் ஒண்ணும் கிடையாது. இந்த இன்புட் சைடுல இருக்கிறது தான் வந்து அவுட்புட்லயும் வரும். இன்புட்ல இருக்கிற ஏ, அதே மாரி சி சேர்ந்து ஏசியா மாறும். மிச்சம் இருக்கிறது வந்து பிடியா மாறும். இப்படி வரலாம். இல்ல ஏடியா போகலாம். பிளஸ் வந்து என்னன்னா சிபியா மாறலாம். அதாவது என்ன இருக்கிற இன்புட் தான் அவுட்புட்டா என்னன்னா மாறி கன்வெர்ட் ஆகி வரும்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளேஸ் ஆகுறது அதுக்குள்ள என்ன ஆயிரும்னு வச்சுக்கலாம். டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்குது. அப்ப இத வச்சு பார்க்கும்போது என்ன, இது இது எதோட ரியாக்ஷன் அப்படின்னா, டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் ஆர் பிரெசிபிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. அடுத்து வாங்க. அடுத்து பார்த்தோம்னா, ஹவ் மெனி டாட்டர் செல் ஆர் ஃபார்ம்ட் ஆஃப்டர் ஒன் சைக்கிள் ஆஃப் பைனரி ஃபிஷன். ஆக்சுவலா பைனரி ஃபிஷனை பொறுத்தளவுக்கு என்னன்னா, 2ஆ தான் வந்து டிவைட் ஆகும். இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து கோல்டு, சில்வரு, பிளாட்டினம் இதெல்லாம் நேச்சுரலா வந்து என்ன ஸ்டேட்ல அக்கறவங்க கேக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ன்னு சொல்லிட்டு வந்து கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு டாபிக் இருக்கும். அத வச்சு கேட்டிருக்காங்க. ஈவன் வந்து நம்ம மெட்டல், நான் மெட்டல் லேர்ன் பண்ணும்போது கூட வந்து இது நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னு கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன். கோல்டு, சில்வரு, பிளாட்டினம், காப்பர் இதெல்லாமே வந்து ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதானே ஃப்ரீ ஸ்டேட்னா எது கூடயும் என்ன ஆகாது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரியாக்ட் ஆகாத தன்மை கொண்டதா வந்து ஃப்ரீ ஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த தங்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ரொம்ப பூமிக்குள்ள தோண்டும்போது தங்கம் அது பாட்டுல தனியா தான் இருக்கும். அத எடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, மிக்ஸ் பண்ணுவாங்க ரைட்டா? அத வச்சு பார்க்கும்போது என்ன ஃப்ரீ ஸ்டேட்ல வந்து இருக்கும். எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கிறது. நான் எதுக்காக அகைன் அகைன் வந்து நான் எடுத்த ஸ்லைட குடுக்குறேன்னா, சில ஸ்டூடெண்ட்க்கு வந்து டவுட் இருக்கு. சோ என்னோட கிளாஸஸ் வந்து உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ரயில்வே எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்குமான்னா, கண்டிப்பா ஸ்டாண்டர்டா இருக்கும். அதுக்காக தான். ஏன்னா, இந்த எக்ஸாம் இல்லாம அதர் ரயில்வே எக்ஸாமுக்கு கூட நீங்க பிரிப்பேர் பண்ணீங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட் கூட பிரிப்பேர் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு என்னோட சேனல வந்து ஷேர் பண்ணுங்க. எதுக்காகன்னா, ரொம்ப டெடிகேட்டடா வந்து என்னன்னா கிளாஸஸ் மோஸ்ட் அக்யூரேட்டா வந்து குடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருந்துச்சு அப்டின்னா, நல்லாவே வந்து பண்ண முடியும். சோ அதுக்காக தான் வந்து சொல்றேன். சரி. அடுத்து வாங்களேன். அடுத்து பார்த்தோன்னா, ஸ்வெல்லிங் இன் பிளான்ட் விச் காசஸ் எ சேஞ்ச் இன் ஷேப் டியூ டூ விச் ஃபேக்டர் அப்டின்னு இருக்கா? அதாவது ஒண்ணும் கிடையாது. தாவரங்கள்ல உருவாகும் வீக்கம். நார்மலா தாவரத்துல என்னன்னா, இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்கும். அதனால என்னன்னா, கொஞ்சம் வீக் அடையிற மாரி இருக்கும். கொஞ்சம் குறையிற மாரி இருக்கும். எல்லாமே ரொம்ப ரொம்ப மைன்யூட் லெவல்ல வந்து நடந்துட்டு இருக்கும். சோ அதனால இது கொஸ்டினுக்கு ஆன்ஸர் வந்து ஆஸ்மாசிஸ் தான் வரும். அடுத்து வாங்க. அமௌண்ட் ஆஃப் வயலட் லைட் டிஃப்ளெக்ஷன் when white light passes through the வந்து பிரிசம் டிபெண்ட் ஆன் இட். ஒண்ணும் கிடையாது. ஒரு பிரிசம் இருக்குன்னு வச்சுக்கலேன். ஒரு ஒயிட் லைட்ட நம்ம பாஸ் பண்ணும்போது, அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வானவில் மாரி நெறைய கலர் காமிக்குதோ, அந்த மாரி வந்து என்ன ஆகும்னா, காமிக்கும்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் ஏன் அப்படி காமிக்குதுன்னா, அந்த பிரிஸம் வழியே போகும்போது, அதோட வேவ் லென்த் வந்து டிஃபரன்ஸ்னால ஒவ்வொன்னும் என்னன்னா, தனித்தனி கலர வந்து உருவாக்கும்ன்னு சொல்லுவாங்க. விப்ஜிஆர் கலர். ஸோ அதனால என்னன்னா, அந்த அமௌண்ட் ஆஃப் வயலட் லைட் டிஃப்ளெக்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது எத பொறுத்தது அப்படின்னா, அதோட வேவ் லென்த் பொறுத்து இருக்கு. ஒவ்வொரு கலருக்குமே விப்ஜிஆர் ஒவ்வொன்னுக்குமே ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கும். அதனால தான் வந்து வேற வேற இதுல இருக்கும். இப்ப எல்லாமே எத பொறுத்துனா, வேவ் லென்த் பொறுத்தது தான். அடுத்து வாங்க. ஆம்ப்ளிட்யூட் இஸ் டைரக்ட்லி புரொப்போர்ஷனல் டூ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இருக்கா? ஸோ ஆம்ப்ளிட்யூட் இது என்ன கான்செப்ட்னா, சவுண்ட் டாபிக். ஸோ நான் ஆக்சுவலி என்னன்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் எடுக்கும்போது ஒரு 4 டாபிக் மட்டும் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் இங்க என்னன்னா, எல்லா டாபிக்லயும் கை வச்சிருக்காங்க. இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ப்ரீவியஸ்ல என்ன இருந்துச்சோ அத வச்சு தான் கிளாரிட்டியா உங்களுக்கு சொன்னேன். பட் இருந்தாலும் என்னன்னா, அது இல்லாமலும் எக்ஸ்ட்ரா வந்துனா கை வச்சிருக்காங்க. அதையும் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே வந்து பிரிப்பேர் பண்ணிக்கங்க. அதுக்காக தான். இப்ப ஆம்ப்ளிட்யூட் வந்து டைரக்ட் புரொப்போர்ஷனல் எதுக்குன்னா, லவுட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லார்ஜர் த ஆம்ப்ளிட்யூட் இருந்துச்சு அப்படின்னா, லவுடர் த சவுண்ட் அப்படின்னு சொல்லுது. அப்ப ஆம்ப்ளிட்யூட் என்ன டைரக்ட்லி புரொப்போர்ஷனல் டூ த லவுடர். அதிகமா ஆம்ப்ளிட்யூட் இருக்குன்னு சொன்னோம்னா, அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா, லவுடரா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதனால என்ன வரும் அப்படின்னா, லவுட்னஸ் ஆஃப் த சவுண்ட் தான். அடுத்து வாங்க. அடுத்து விச் ஹார்மோன் ஆர் ரிலீஸ்டு ஃப்ரம் பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு இருக்கா? இது என்னன்னா பயாலஜி. பயாலஜில எந்த டாபிக் அப்படின்னா, ஹியூமன் பிசியாலஜி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். மனித உடலியல் இருக்கும். அதுல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது எண்டோகிரைன் கிளாண்ட் அப்படின்னு வந்து ஒரு டாபிக் நம்ம லேர்ன் பண்ணுவோம். இப்ப பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து அதாவது என்னன்னா, இதுதான் வந்து மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த கிளாண்டோட ஹார்மோன் தான் மிச்சம் இருக்கிற வந்துன கிளாண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், அதோட வேலைய பார்க்கறதுக்கு வந்துனா தூண்டும்ன்னு சொல்லுவாங்க. அதனால அது மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு வந்து சொல்றது. இதனால தான் இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனு,
ஏசிடிஹெச், எஃப்எஸ்ஹெச், லுட்டினேசிங் ஹார்மோனு இந்த மாதிரி எல்லாமே வந்து சுரக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்ன பண்ணும்னா, மிச்சம் இருக்கிற வந்து அந்த கிளாண்டையும் வந்து தூண்டி சுரக்க வைக்கனால, இது குரோத் ஹார்மோன வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொடியூஸ் பண்ணும்னு சொல்லுவாங்க. ஸோ குரோத் ஹார்மோனு, அதாவது குரோத் ஹார்மோன் உங்களுக்கு வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் தான் ரிலீஸ் பண்ணும்னு தெரிஞ்சாவே நீங்க ஈஸியா ஆன்சர் எடுக்கலாம். புரோலாக்டின், ஆக்ஸிடோசின் ஆல்சோ பார்ட் ஆஃப் எதுனா பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன பண்ணணும்னா ரிலீஸ் பண்றது. அடுத்து இது நான் ஆல்ரெடி பார்த்ததை நினைக்கிறேன். எஸ், ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது விச் நாட் த ஃபாலோயிங் அக்கர் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், நான் ஸ்டார்டிங்ல ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து எதெல்லாம் பொறுத்து இதாகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து லென்த் பொறுத்து, செகண்ட் ஃபேக்டர் வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா பொறுத்து, மூணாவது என்ன நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், நாலாவது என்ன டெம்பரேச்சர் பொறுத்து. ஸோ டெம்பரேச்சர் ஹையா இருக்கும்போது என்ன ஆகும்னா அதோட ரெசிஸ்டிவிட்டியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். மிச்சம் 3 ஏன் வராதுன்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுதான் நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. அடுத்து வாட் இஸ் த pH வேல்யூ ஆஃப் த சொல்யூஷன்ஸ் ஃபார்ம்டு பை த வீக் பேஸ் அண்ட் ஸ்ட்ராங்கான ஆசிட் அப்படின்னு இருக்கா? ஸோ ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி வந்து நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நான் எப்படி சொல்லியிருப்பேன், ஒரு சால்ட் வந்து உருவாகணும்னா ஆசிடும் பேஸும், ஆசிடும் பேஸும் சேரும் போது தான் என்னன்னா சால்ட் உருவாகும். பட் அப்படி உருவாகிற சால்ட் வந்து 4 விதமான கண்டிஷன்ஸ் வந்து இருக்கலாம். அதெல்லாம் என்ன கண்டிஷன்னா, இப்ப எதிர் வந்து 2மே ஸ்ட்ராங்கா இருக்கு, இல்ல 2மே வீக்கா இருந்துச்சுன்னா, நம்ம கிடைக்கிற வந்து சால்ட் வந்து நியூட்ரலா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ராங்கான ஆசிட், ஸ்ட்ராங்கான பேஸ்னா சால்ட் நியூட்ரலா இருக்கும். வீக்கான ஆசிட், வீக்கான பேஸ் அப்படின்னாலும் வந்து சால்ட் வந்து நியூட்ரலா இருக்கும். பட் ஏதாவது ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா, எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அதோட கேரக்டர் தான் என்னன்னா, அந்த சால்ட் வந்துன்னா ரெப்ளிகேட் பண்ணும்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஸ்ட்ராங்கான ஆசிட் இருக்கும்போது அந்த சால்ட்டுமே வந்து அசிடிக்கா தான் இருக்கும். ஸ்ட்ராங்கா பேஸ் இருக்கும்போது இந்த உருவாற சால்ட்டுமே வந்துன்னா அந்த பேஸோட கண்டிஷனை தான் என்ன ரெப்ளிகேட் பண்ணுது. அப்ப இத வச்சு பார்க்கும்போது என்ன அவங்க என்ன சொல்றாங்க, வீக்கான பேஸ் அண்ட் ஸ்ட்ராங்கான ஆசிட் 2ல இருக்கு. 2ல வந்து 1 ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப ஆசிடோட ஸ்ட்ரென்த் தான் என்ன கொண்டிருக்கும். நம்ம பிஹெச்சோட வேல்யூ பொறுத்தளவுக்கு நமக்கு தெரியும். அதாவது என்ன, 7க்கு கீழ இருக்கறத நம்ம என்ன சொல்லுவோம், ஆசிட் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப அதோட பிஹெச் அப்படின்னா லெஸ் தென் 7ஆ தான் இருக்கும். ரைட்டா? ஏன்னா ஆசிடோடது லெஸ் தென் வந்து 7. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பி தான் வரும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிடு, பேஸு, சால்ட்டு. ஸோ ஆசிடு, பேஸு, சால்ட்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு கெமிஸ்ட்ரி டாபிக் இருக்கும். அதுல இருந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஒரே என்ன பண்ணுங்கன்னா ரீகலெக்ட் பண்ணுங்க. சரி அவ்வளவுதாங்க. இப்ப என்னன்னா, நீங்க அப்கமிங் டேஸ்ல இன்னும் எனக்கு வந்து டேட் வரல. இன்னும் டேட் சொல்லல. சில டாபிக்லாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல நான் என்ன பண்றேன்னா, அடுத்த எக்ஸாம், அடுத்த ரயில்வே எக்ஸாமுக்காக ஃபோக்கஸ்டா வந்து பண்ணிட்டு இருக்கேன்னா, கம்ப்ளீட் ஜிஎஸ் டாபிக். நான் ட்ரஸ்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட் ஜிஎஸ் டாபிக் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ப்ராப்பரா வந்து குடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து மோஸ்ட் அக்யூரேட்டா இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த என்டையர் கோர்சஸ் எல்லாமே ஆப்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆப்புக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, உள்ள நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது டவுட் வருது, சப்ஜெக்ட் ரிலேட்டடா டவுட் வந்தாலும் 7971385942 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். சரி, இப்ப அடுத்த ஷிஃப்ட்ல என்னன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் கேட்டு சொல்லிட்டு நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.